கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கும்பம் அப்படின்னாவே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத காரியத்தை மட்டுமே செய்யக்கூடியவங்க. ஒன்று மனசாட்சி உறுத்துதுன்னா அது எவ்வளோ பெரிய விலை கொடுத்து எவ்வளோ நஷ்டமானாலும் சரி தேவையே இல்லைன்ட்டு விட்டு ஒதுங்கிடுவாங்கங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்ப பெருமையை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பெரியவங்களை ரொம்ப மதிப்பாங்க. சமுதாயத்தில் நல்ல மாற்றத்துக்கு பாடுபடுவாங்க. இனிய வார்த்தைகளை பேசி இரும்பு கதவை கூட திறக்கக்கூடிய சாமர்த்தியசாலிங்க. அன்பு தான் எல்லாமே. அன்பு ஒன்று இருந்துட்டால் போதும், எதையுமே சாதிச்சிடலாம். அன்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் இரும்பு மாதிரி இருக்கவங்கள கூட கரைச்சிருவீங்க. இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை கொண்ட கும்பராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம். கும்பராசிகளுக்கு சொந்த பதங்கள்லாம் புரளி பேசக்கூடிய அளவுக்கு உயர்வாக இருக்க போகிறீங்க. புரளி பேசணுன்னா தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. பயப்படாதீங்க. ஆல்ரெடி பேசுனது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா, எங்கே நல்லா இருந்துருவீங்களோ அப்படின்னு தான் பேசுவாங்க. இனிமேல் நல்லா இருக்கிறத பார்த்து வயிற்றுச்சலில் பேசுவாங்க. அப்படியாம்மா நான் நல்லா இருக்க போகிறேண்ணா, அது என்ன புதுசாக இருக்குது கஜகேசரி யோகம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன். அந்த யோகத்தினால உங்களுக்கு என்ன மாதிரி பலன் வருதுன்னு பின்னாடி தெளிவாக சொல்கிறேன். கஜகேசரி யோகங்கிறது ஆண்டியாக அவங்கள கூட அரசனாக மாற்றக்கூடியது. ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை மட்டுமே அள்ளி தரக்கூடிய யோகம்னு சொல்லுவாங்க. இது எதனால் உருவாகுதுன்னா, 2 கிரகங்களின் இணைவு காரணமாக. நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருந்த குரு பகவான், அழகுக்கு பெயர் போன சந்திர பகவான், 2 பேர் இணைவின் காரணமாக உருவாகுவது கஜகேசரி யோகம். சொல்லப்போனால் வருஷத்தில் முதல்ல உருவாகி இருக்கக்கூடிய யோகம். இந்த யோகத்தினால் ஒரு மனுஷனுக்கு ஜாக்பாட் அடித்தா எப்படி இருக்கும்? குப்பை மேட்டில் இருக்கவங்க கூட திடீர்னு கோபுர உயரத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு உங்களுக்கு உயரத்துக்கு கொண்டு போக போகுது. அதிர்ஷ்டமான பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. அதாவது கஜம் அப்படிங்கிறது யானைங்கிற பொருள், கேசரிங்கிறது சிங்கத்தை குறிக்குது. அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்திரத்தில் சிங்கம் ராஜா மாதிரி இது ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு நல்லா வாழ போகிறீங்க. உங்களை சுற்றி எவ்வளோ பேர் வேணால் இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், பணக்காரவங்களாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், அரசாங்கமே அவங்க கையில் இருக்கட்டும், ஆனால் எல்லாருமே அடக்கி ஆளக்கூடிய அளவிற்கு நீங்கள் தான் ராஜாவாக இருக்க போகிறீங்க. அதுதான் இந்த யோகத்தோட அதிர்ஷ்டம். இதை காரணமாக வச்சு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது? ஒட்டுமொத்த அதிர்ஷ்டத்தையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பட்டுக்கிட்டு இருந்த எல்லா கஷ்டங்களும், பெரிய அளவினால துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. இவ்வளோ தண்டா வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். அவன்லாம் எழுந்து வர மாட்டான், அவன் வாழ்க்கையே அவ்வளோதான், அவன் எங்கே முன்னேற போகிறான் அப்படின்னு மற்றவங்க நினச்சதா இருக்கட்டும். அதெல்லாம் இல்லை, நாங்கள் இருக்கப்போ அப்படிலாம் விட்டுற மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு குருவும் சந்திர பகவானும் சேர்ந்து இந்த யோகத்தை உருவாக்கி கும்பராசிக்காரர்களை தலை நிமிர வச்சுருக்கிறாங்க. இனிதான் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய தொடக்கமே. ஜாக்பாட் அடித்து எப்படி இருக்குங்க? ஒரு திடீர்னு அதிர்ஷ்ட மழை பொழியுமோ அந்த அளவுக்கு இந்த யோகம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது. ஆனால் எங்கே நடக்கும், எப்படி நடக்கும், எதனால் நடக்கும், யாரால் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரியாது. ஆனால் நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது. இந்த பொன்னான வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கங்க. இந்த யோகத்தால் கும்பராசிக்காரவங்க பல உயர் பதவிகளை அடைக்க வாய்ப்பு இருக்குது. இது தொழில் பண்ணுறீங்கன்னா, வியாபாரம் பார்க்குறீங்கன்னா, என்ன துறையில் இருந்தவங்க என்ன வேலை வேணால் செய்யுங்க. கூலி வேலை செய்யுங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், குப்பையே பெருக்கிறனாலும் சரிங்க, என்ன வேலை செஞ்சாலும் சரி அதில் முன்னேற்றம். தொழில் பண்ணுறீங்களா, தொழிலில் முன்னேற்றம். உத்தியோகம் பண்ணுறீங்களா, பணி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க. ஆனால் கிடைக்காத வாய்ப்பை மட்டும் கும்பராசிக்காரவங்க கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா, ஃபோர் எடுக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஓடுறதோ ஒடியாறதோ வாய்ப்பே கிடையாதுங்க. யார் கைக்கு சிக்காத அளவுக்கு பால் 6 தான் போக போகுது. யாராலையும் உங்களை தடுக்கவும் முடியாது, உங்களை தொடவும் முடியாது. அண்ணாந்து பார்த்தாமே அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்வாக இருக்க போகிறீங்க. ஆனால் கும்பராசி எந்த ஒரு வாய்ப்பையுமே தட்டி கழிக்கக்கூடாதுங்க. திரும்பவும் சொல்கிறது தாங்க, அதிர்ஷ்டம் எப்போ வேணால் வரும், யார் மூலிமா வேணால் வரும், அது உங்களுக்கு தெரியாதவங்க மூலிமா கூட வரும். நீங்கள் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும்.
இந்த யோகங்கிறது குருவும் சந்திரனும் இணைந்து கொடுப்பதால் அதிகமான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த பெரியவங்க சொல்லுவாங்க, கொடுக்குற கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாருன்னு. அந்த மாதிரி தான் உங்கள் வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. இது நாள் வரைக்கும் கஷ்ட நிலைகளை மட்டுமே அனுபவிச்சு நீங்கள் உங்கள் நிலையில் மாற்றம், உங்கள் வாழ்க்கை இப்படிங்கவே முடிஞ்சிடுமா அப்படின்னு நினச்சிருந்தா கூட அதெல்லாம் முடியாதுங்கிற அளவுக்கு நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே போக போகுதுங்க. இனிதாங்க உங்கள் வாழ்க்கை குதூகலமாக இருக்க போகுதுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகுது. அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் துணையாக இருக்க போகுது. தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி வெற்றி பெற போகிறீங்க. நீண்ட காலமாக நீங்கள் பட்டுட்டு இருந்த கஷ்டம், துன்பம், பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க. ஒரே இடத்துல நிறைய விஷயங்கள் செயல்பட போகிறீங்க. அதுக்கு இந்த அதிர்ஷ்டம் ஆற்றலாக துணையாக போகுதுங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுங்காட்டி தொழிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்லா இருக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல சிறப்பாக இருக்க போகிறீங்க. பல்வேறு துறைகளில் பல்வேறு விரும்பிய இடங்களை அடைய போகிறீங்க. சொல்லப்போனால் உங்கள் செயல்பாடுங்கிறது ஏனோ தானோன்னு இருக்காது, திட்டமிட்டு வெற்றிப்படி நோக்கியே இருக்குங்க. பல வழிகளில் அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கை நேர்மறையான பலன்களை நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அமைய போகுதுங்க. தொழில்துறையிலுமே மேலதிகாரிகள் முழு ஆதரவு கொடுப்பாருங்க. செல்வத்தையும் குவிக்க போகிறீங்க, லாபத்தையும் குவிக்க போகிறீங்க. இதில் அதிகமான வெற்றி பெறுவது பெற போகிறீங்க. அதேமாதிரி காதல் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி அதிகமாக போகுதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்க போகிறீங்க. இந்த காதல் வாழ்க்கைக்கு 2 குடும்பத்தாரும் பச்சை கொடி காட்டுவாங்க. காதல் உறவு திருமண பந்தத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகுதுங்க. இந்த காலகட்டங்கிறது திடீர் நிதி ஆதாயங்களையுமே கொடுக்க போகுதுங்க. வாழ்க்கையிலும் வெற்றி கொடுக்க போகுதுங்க. அதே மாதிரி பங்கு சந்தை ஆல்ரெடி தொழிலில் வருமானத்தை கொடுக்குது. ரொம்ப நாளாக விட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பழைய முதலீடுகளிலிருந்து கூட அதிக வருமானம் கிடைக்க போகுதுங்க. பல்வேறு துறைகளில் பெரும் வெற்றி கிடைக்க போகுதுங்க. வணிகர்களாக இருக்கீங்கன்னா பெரும் லாபம் பெற போகிறீங்க. வணிகத்தை விரும்பித்து செய்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. நிதிநிலை சீராக இருக்க போகுது. உங்கள் சேமிப்பு அதிகமாக இருக்க போகுது. பேங்க் பிளான்ஸில் பல டிஜிட்டில் உயர போகுதுங்க. அதே மாதிரி குடும்பத்தோட சொந்த பந்தங்களோட விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள போகிறீங்க. குடும்பத்துக்காக மகிழ்ச்சிக்காக செலவழிக்க போகிறீங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலுமே கணவன் மனைவி உறவுங்கிறது சிறப்பாக இருக்க போகுதுங்க. நீ வேணாம் நான் வேணாம் அப்படி இப்படின்னு எந்த சங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாமே சட்டுன்னு மறைய போகுதுங்க. உங்களமான ஒரு தம்பதிகளை யாரும் பார்க்காத அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. பிள்ளைகளோட செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்காலம் கருதி நல்ல திட்டங்கள் செயல்படுத்த போகிறீங்க. அதே மாதிரி நிதிநிலை சீராக இருக்குது. அதனால் எல்லாரோட தேவைகளையும் பூர்த்தி செய்து அழகு பார்க்க போகிறீங்க. புதுசாக வீடு வாங்குறது, மனை வாங்குறது, சொத்து சேர்க்குறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, இது நாள் வரை வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும் பார்த்துருந்தேன். நீங்கள் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போகிறீங்க. நீங்களே நினச்சி பார்க்காத அளவுக்கு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மனநிறைவோடு இருக்க போகிறீங்க. மன நிம்மதியோடு இருக்க போகிறீங்க. இந்த பொன்னான நேரங்கிறது உங்கள் வாழ்க்கையில் செல்வம், புகழ், பதவி எல்லா வகையிலும் மகிழ்ச்சி கொடுக்க போகுதுங்க. சொல்லப்போனால் அதிர்ஷ்டத்தோட உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்க போகுதுங்க இந்த கஜகேசரி யோகம். மேலும் இந்த யோகத்துடைய பலன்கள்ங்கிறது மூத்தவர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொடுக்கும். வழிகாட்டுதல் கிடைக்கும். செல்வம் குவியும். நிதிநிலை ஏற்படும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்க போகுது. ஆல்ரெடி உங்கள் கூட ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், உற்றார் உறவாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும் நல்லா இருக்க போகுதுங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. மனநலம் நல்லா இருக்குது. கஜகேசரி யோகங்கிறது அரிய வகை யோகம். பல்வேறு வகையான நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகுதுங்க. இந்த நேரத்தை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா கும்பராசிக்காரவங்க உங்கள் இலக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி அது அடைய முடியும். உங்கள் வாழ்க்கை இப்போ வந்திருக்க நேரங்கிறது சாதாரண நல்ல நேரம் கிடையாதுங்க. பொற்காலத்துடைய தொடக்கம். புரியுதுங்களா? அதிர்ஷ்டங்கிறது ஒரு முறை தான் கதவு தட்டும். அதை பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வரலாறாகவே இருக்கும். ஒரு சில செயல்பாடுகள் அப்படிப்பட்ட உங்கள் வரலாறாகவே எழுதக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட போகுதுங்க. அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் பயன்படுத்திக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறதா தான் கும்பராசிக்காரவங்க யாரையும் நம்பாதீங்க. எந்த ஒரு வேலையும் நீங்களே இறங்கி செய்யுங்க. இது தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொடங்கும். நீங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே வெற்றி பெறும். யாரை பற்றியும் பயப்பட மாட்டீங்க, எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கொஞ்சம் கூட உங்களை மாற்றிக்காதீங்க. புரியுதுங்களா? உங்கள் ஸ்டைலை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அதிர்ஷ்ட காற்று உங்களை மட்டுக்கு இல்லைங்க, உங்கள் சார்ந்தவங்களுக்கும் வழங்க போகுதுங்க. புரியுதுங்களா? திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கீங்கன்னா கூலி வேலை பார்க்குறான்னு வைங்க, அவங்க பணிகளில் உயர்வு,
சம்பள உயர்வும் கிடைக்கும். தொழில் நஷ்டமும் இல்லாத அளவுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். பயணம் போகிறது நீண்ட தூர பயணம் விரும்பி இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையே ஒட்டு மொத்தமாக இந்த அதிர்ஷ்டம் மாற்றி கொடுக்க போதுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். வாழ்க்கையிலும் முன்னேற்றம் கிடைக்கும். வணிகர்களுக்கு நீங்கள் எண்ணிய மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்கள்லாம் அப்படி உங்கள்கிட்ட பாராட்டுவாங்க. உறவுகளில் நேர்மறையான திருப்பங்கள் ஏறும். காதல் கைகூடும். சிறப்பாக சொல்கிறேங்க. இரட்டிப்பு செல்வமும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய நேரங்க. வியாபாரம் எல்லாத்துலேயும் நல்லா இருக்க போகிறீங்க. அதிர்ஷ்டங்கிறது முழு பலத்தோடு உங்கள் பக்கமாக நிற்க போதுங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, வெளிநாட்டுக்கு போவீங்க. அங்கே போய் குடியேறணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான அனுமதி கிடைக்குங்க. சிறப்பான பலன்கள் கிடைக்க போதுங்க. அரசியலில் இருக்கவங்களுக்குள்ள சாதகமான மாற்றங்கள் கிடைக்க போதுங்க. விரும்பிய பதவிகளை அடைவிப்பீங்க. கடுமையான உழைப்பினுக்கான பலன்கள். முன்னாடி நிறைய உழைச்சிருப்பீங்க, அதுக்கான பலன் அப்போ கிடச்சிருக்குது. இப்போ அது தேடி வரப்போகுதுங்க. செல்வம் செழிப்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் முன்னாடி செஞ்ச வேலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தான் காரணம். இந்த அதிர்ஷ்டத்துக்கு காரணம் கஜகேசரி யோகம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இனி கும்பராசி அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்னென்னு பார்க்கலாம். கும்பராசியோட நட்சத்திர பலன்கள் பார்ப்போம் தனிப்பட்ட முறையில். ஏன்னா இன்னும் சந்தோஷம் ரெட்டிப்பாகும். அந்த வகையில் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாகம் 4ஆம் பாகம் உறுதியாக இருந்து அதை செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாமே உங்களை விட்டு விலகி போக போகுது. உங்களுக்கு சாதகமாக முடிவடைய போகுது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது. குழந்தைகளோட நலன் கருதி நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. சிலர்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு உயர்வான நிலைக்கு உங்கள் பிள்ளைங்க போவாங்க. கூட வேலை பார்க்கவங்க கூலி பறிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க கூட தக்க பதிலடி கொடுக்க போகிறீங்க. அது அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தான் காணப்போகுதுங்க. பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு உங்கள் சொல்படி நடப்பாங்க. குடும்பத்துலேயும் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி நிம்மதியான நிலையை உருவாக போகுதுங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தோட சூழலுங்கிறது உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வாழ்க்கை துணையும் உங்கள் ஆலோசனை எடுத்து நடப்பாங்க. அது நிம்மதியான நிலையை உருவாக்குங்க. அதே மாதிரி பரவல வந்த தடைகள் மாறுங்க. பணத்துக்கு ஒரு குறை இருக்காதுங்க. குடும்பத்துலேயுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் உங்கள் தலைமையில் நடக்குங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கை கொடுங்க. அதே மாதிரி நீண்ட நாள் ஏக்கமான குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை வாத்தியார்களுடைய அறிவுரை ஏற்படுத்தி நடந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. அரசாங்க உத்தியோகத்தாக படிக்கிறீங்கன்னா அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புங்கிறது அரசாங்க வேலையில் உட்கார வைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. ஆனதினமும் குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. குறைகள் நீங்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். அடுத்து சதய நட்சத்திரம். வாழ்க்கையோட சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவங்க. நீ தொட்டதெல்லாம் வெற்றி தான். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே கிடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன தடைகள் கூட இல்லாமல் வெற்றி அடைய போகிறீங்க. லாபம் அதிகமாக போகுது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலக போகுது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நண்பர்களால் தக்க சமயத்தில் உதவி கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்று நடப்பாங்க. உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டுங்க. குறிப்பாக குரு பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. எதிரியோட தொல்லைகள் இல்லாமல் மறைய போகுதுங்க. எதிரிகள் இல்லாத நிலை உருவாக போகுதுங்க. தொழிலில் லாபம் உண்டுங்க. பணியிடத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் விலகுது. நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. ஒரு சிலருக்கு புதுசாக சொத்துக்கள் சேரும். பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். உழைச்சி உயர்வே இல்லைன்னு நினச்ச உங்களுக்கு பல நாள் கனவு நினைவாக போகுதுங்க. உறவுக்காரங்களுக்கு மத்தியில், நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயரப்போகுதுங்க. அதே மாதிரி உங்கள் செயல்பாடுகள் வழக்கமான வேலைகளை கூட உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிகபட்சமான ஆர்வம் கிடைக்க போகுதுங்க. எதிர்பார்த்தா மதிப்பெண் கிடைக்க போகுதுங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அந்த முயற்சியான பலன் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு. அனுதினமும் திங்களா தேவியை வழிபாட அனுகூலம் கிடைக்கும். சகல சௌபாக்கியங்கள் கிட்டும். கஷ்டங்கள் தீரும். புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்
குரு பகவானால் உயர்வு அதிகமாகும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு தக்க சமயத்தில் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சங்கடங்கள் மறையும். குறிப்பாக குரு பகவானால் பார்வையால் இது நடக்கிறது எல்லாமே சாதகமாக அமையும். ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தால் கூட அழகாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இனி சூழ்நிலை சாதகமாக இருக்க போதுங்க. அதை விட நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரை இருந்த சூழ்ச்சிகளை கண்டுபிடிச்சி அதுலேருந்து உங்களை மீட்டு பாதுகாக்க போகிறீங்க. உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகளை சமாளிச்சிருவீங்க, சாதிச்சிருவீங்க. வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்குது. சின்ன வியாபாரம் பார்த்திங்கன்னா கூட அதில் ஆதாயம் கொடுதுங்க. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்க ஒத்துழைப்பு காரணமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் இனிமையான வார்த்தைகளால் சமாளிக்க முடிய பிரச்சனைகள் கூட சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கையில் பணம் தாராளமாக பிளங்குங்க. பல நாள் கனவுகள் எல்லாம் இப்போ நினைவாக போகுதுங்க. மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனையை கேட்டு படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு இப்படி பரிகாரம்னா அனுதினமும் அனுமனை வழிபாடுங்க. செல்வ செழிப்புங்கிறது சுபிட்சம் உண்டாகுங்க. அதனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தா நட்சத்திர பலன்களுமே இந்த அஷ்டத்தினால சாதகமான பலன்களை தான் கொடுக்குதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா முடியாத விஷயம் எதுவுமே இல்லைங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறையாவது திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அதே மாதிரி எருக்கம்பூவை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள் எல்லாமே நடைபெறுங்க. எருக்கம்பூவாமா சிவபெருமான் அப்படின்னாவே வில்வேலை தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா எருக்கம்பூவையும் சமர்ப்பிக்கிறது சிவபெருமானுக்கு உகந்தது தாங்க. அதே மாதிரி எப்போல்லாம் உங்களால் முடியுதோ அப்போல்லாம் குரு பகவானையும் வழிபாடு செய்யுங்க. அதாவது குரு பகவானை வியாழக்கிழமையாவது போய் பார்த்து அர்ச்சனை செய்யுங்க. மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிலைச்சிருக்கும். அதே மாதிரி இதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை அவரை வழிபாடு செய்யணும்னா நீங்கள் சந்திர பகவானவே அணிகள்னா அமைஞ்சிருக்க சிவனை வில்விலையால் அர்ச்சனை செய்து திருநீரால் அர்ச்சனை செய்து வேண்டப்ப நீடித்த செல்வமும் செழிப்பும் கிடைக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் தாமதம் இல்லாமல் நிலைத்த பெயரும் புகழுமோட வாழ்வீங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, 100% கஜகேசரி யோகத்தினால கும்பராசியோட வாழ்க்கை நீங்களே உட்கார்ந்து செதுக்குனா கூட இந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை செதுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு யோகத்தையும் உச்சகட்டத்தில் இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்ற கதவை தட்டி இல்லைங்க, ஒட்டு மொத்தமாக கூரை எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதை பயன்படுத்துகிற வகையில் பயன்படுத்திக்கிங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.